ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபா சமையல். இன்னைக்கு வீடியோவில் மட்டன் யூஸ் பண்ணி 3 ரெசிபி பார்க்க போகிறோம். இதை செய்கிறதுக்காக எலும்பு சிறுதானியம்னு சொல்லுவாங்கள்ல, இதில் 100 கிராம் வாங்கியிருக்கேன். 300 கிராம் கொத்துக்கறி, மட்டன் நல்லா கொத்தி கொடுப்பாங்கள்ல, அது போல் வாங்கியிருக்கேன். இதை யூஸ் பண்ணி இப்போ எல்லா ரெசிபியும் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரெசிபி மட்டன் கோலா உருண்டை குழம்பு. இது நம்ம வெறும் கோலா மட்டும் சேர்க்காம கொஞ்சம் எலும்பு சேர்த்தோம்னா குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த எலும்பை இப்போ கழுவி எடுத்துடலாம். நல்லா கழுவிட்டு, ஏற்கனவே க்ளீனாக தான் இருக்குது, நல்லா கழுவிட்டு இதை ஒரு குக்கரில் சேர்த்துக்குவோம். இதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் சால்ட், 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஏன்னா குழம்புக்கு தனியாக நம்ம இஞ்சி பூண்டு யூஸ் பண்ணுவோம், அதனால இது போதும். இந்த எலும்பு மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலக்கி விட்டுட்டு குக்கரை மூடிட்டு விசில் சேர்த்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த குக்கர் வச்சிடுறேன். ஒரு 3 விசில் வரட்டும். இப்போ இந்த குக்கரை இறக்கி கீழே வச்சுருவோம். ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த கோலா குழம்பு செய்கிறதுக்காக இன்றைக்கி நான் மண் சட்டி யூஸ் பண்ணுறேன். எப்போதுமே வீட்டில் இதான் யூஸ் பண்ணுறது. இதில் நம்ம செய்கிறப்போ அதோடய டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். நம்ம நார்மலான பாத்திரத்தை விட இந்த மண் சட்டி சீக்கிரத்துலேயே ஹீட் ஆகிரும். நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். பாருங்கள், ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ அதை கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 15 சின்ன வெங்காயம் இது போல் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதையும் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ அடுத்து தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு 3 பெரிய தக்காளி பழம் இது போல் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதையும் சேர்த்துடலாம். ஏன்னா கோலா குழம்புக்கு நம்ம புளி அதிகமாக சேர்க்கக்கூடாது. இது 1 நிமிஷம் போல் மூடி வச்சிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, அதே நேரம் நல்லா வெந்து வந்துருச்சு. தக்காளியும் பாருங்கள், நல்லா சூப்பராக தோல்லாம் தனித்தனியாக பிரிகிற அளவுக்கு வந்துருச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள். நம்ம காரம் உங்களுக்கு இன்னும் அதிகமாக வேணும்னா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இல்லை குறைவாக வேணும்னா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். கலர் நல்லா கிடைக்கணும்னா அதுக்கு 1 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுருவோம். அடுத்து 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். அதாவது மிளகாத்தூள் எவ்வளோ எடுக்கிறோமோ அதே போல் இன்னொரு மடங்கு மல்லித்தூள் சேர்த்துக்கணும். அதையும் சேர்த்துறேன். இப்போ இதையும் 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க.
நல்லா வதங்கிட்டு அந்த பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ நமக்கு குக்கர்லேயே ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ அதை ஓப்பன் பண்ணுவோம். இப்போ அதை அப்படியே இதில் சேர்த்துடலாம். நல்லா கலக்கி விட்டுடலாம். இப்போ இதோட 2 கப் தண்ணி சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்க்குறேன். இதையும் நல்லா கலக்கி விட்டுடலாம். நம்ம இந்த தண்ணியெலாம் சேர்த்ததுக்கப்புறம் இந்த லெவலில் தான் இருக்கணும். கன்சிஸ்டன்சி இவ்வளோ இருக்கட்டும். ஏன்னா நம்ம இன்னும் தேங்காயெலாம் சேர்ப்போம்ல, அப்போ குழம்பு நல்லா திக்காயிடும். இதை மூடி வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அடுத்து கோலா ரெடி பண்ணிடுவோம். இது 300 கிராம் மட்டன் நல்லா கொத்தி வாங்கியாச்சு. இப்போ அதை நம்ம தண்ணி சேர்த்து கழுவிட்டு நல்லா இறுக்க புளிஞ்சு எடுத்துக்கணும். இது நல்லா அப்படி அழுத்தமாக இறுக்க பிழிஞ்சிக்கணும். இதில் ஒரு ட்ராப் கூட தண்ணியே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்கணும். இதை இப்போ ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இதே போல் இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுவோம். பாருங்க, எல்லாத்தையும் நல்லா இறுக்க பிழிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, 7 8 பூண்டு பல். இந்த சைஸ்க்கு இருந்தால் 7 8, பெருசாக இருந்தால் ஒரு 5 பூண்டு பல் போதும். 10 சின்ன வெங்காயம் இது போல் அப்படி 2 2 கீறி விட்டுருக்கேன். ஏன்னா முழுசாக சேர்த்தோம்னா நமக்கு அரைக்கும் போது அரைப்படாது. தேங்காய் பாருங்கள், இந்த சைஸ் எடுத்துக்கணும். இந்த சைஸ் தேங்காவை உடச்சி திருவி எடுத்திருக்கேன். இப்போ இதையும் இதில் சேர்த்துடலாம். முந்நூறு கிராம் மட்டன் கொத்திருக்கேன். அதுக்காக 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் இதை சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு உப்புத்தூள். அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அழுத்தமாக பிசையணும். இந்த மட்டன் அடியில் சேர்த்துருந்தோம்ல, அந்த மட்டன் தேங்காய் இது எல்லாமே ஒன்றா அப்படியே ஸ்ப்ரெட் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா அழுத்தமாக பிசையணும். அதனால் நல்லா மிக்ஸ் ஆகி வருதுல்ல. பாருங்க, நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம். இந்த ஜார் ஃபுல்லாக வைக்கக்கூடாது, ஒரு பாதி அளவுக்கு தான் எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்பவும் திப்பியாக இருந்துச்சுன்னா அப்புறம் உருண்டையெல்லாம் கரைஞ்சிரும். இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கணும். இதே போல் நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வைக்கிறோம்ல, அந்த பாத்திரமோ இல்லை நம்ம அரைக்கிற மிக்ஸி ஜார்லேயோ தண்ணியே இருக்கக்கூடாது. ஒரு ட்ராப் கூட இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு உருண்டை வந்து சீக்கிரத்தில் கரைஞ்சி போயிடும். அதில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துட்டோம்னா இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிக்கலாம்.
நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன். இப்போ நம்ம இது சின்ன சின்ன உருண்டையாக உருட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி இதில் 3ல் ஒரு பங்கு எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம இன்னும் 2 ரெசிபி செய்ய போகிறோம்ல. இது போல் ஒரு பவுலில் கொஞ்சம் ஆயில் எடுத்துக்கலாம். ரீஃபைண்ட் ஆயில், கடலெண்ணெய், நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அதை எடுத்துக்கலாம். நல்லா கையில் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது இதை கொஞ்சமாக எடுத்து நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த சைஸ் நம்ம எடுத்துக்கலாம். இதே போல் இது எல்லாத்தையும் இப்போ உருட்டி எடுத்துடலாம். பாருங்க, எல்லா உருண்டையும் இதே போல் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை குழம்புல சேர்த்துடலாம். நம்ம கோலா சேர்க்கறதுக்கு முன்னாடி குழம்பு இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சிட்டு இருக்கான்னு பார்க்கணும். இந்த கோலா சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அப்படியே கரண்டி உடனே விடக்கூடாது. இதை அப்படியே 1 நிமிஷம் மூடி வச்சிடலாம். பாருங்கள், கோலா அப்படியே மேலாக வெந்து வருதில்ல. இப்போ வேக ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கலக்கி விட்டுட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். அதுக்குள்ளேயே நம்ம கொஞ்சம் தேங்காய் மசாலா ரெடி பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், 2 முந்திரி பருப்பு, 1/4 டீஸ்பூன் சோம்பு. அவ்வளோதான். இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். உருண்டை ஃபுல்லாக மேலே அப்படியே மிதந்து வந்துருச்சு. இல்லை, ஒரு உருண்டை கூட உடையில பாருங்கள். நம்ம நிறைய கையில் ஆயில் எடுத்துகிட்டு நல்லா வலுவலுன்னு உருட்டிட்டோம்னா இந்த அளவு கிடைச்சிரும். இப்போ இதோட நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம்ல, அதை சேர்த்துடலாம். இந்த தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம மூடி வச்சு வேக வைக்கக்கூடாது. இதை நல்லா கலக்கி விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருவோம். பாருங்கள், இந்த குழம்புல இருக்க அந்த ஆயிலெலாம் அப்படியே தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இல்லை, அவ்வளோதான். இப்போ இதை இறக்கி வச்சுட்டு தாளிச்சிடலாம். ஒரு கரண்டியில் 1 டீஸ்பூன் ஆயில் எடுத்திருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். 1/4 டீஸ்பூன் சோம்புத்தூள். இது போல் சின்னதாக ஒரு துண்டு பட்டை. இதில் சேர்த்துடலாம். இதை நல்லா கலக்கி விட்டுட்டு உடனே மூடி வச்சிடலாம். பாருங்க, அவ்வளோதான். சூப்பரான மட்டன் கோலா குழம்பு ரெடி. இது நம்ம ரைஸ், தோசை, இடியாப்பம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்களும் செய்து பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அடுத்த ரெசிபி ரெடி பண்ண போகிறோம். நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தோம்ல, அதில் பாதி எடுத்துக்கலாம். பாதியோட கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம்.
ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு. ஒரு முட்டை எடுத்து இதை லேசாக இந்த இடத்துல உடச்சி விட்டுருவோம். இதோட ஒயிட்டு மட்டும் எடுத்துக்கலாம், வெள்ளைக்கரு மட்டும் எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா அழுத்தமாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதையும் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். கையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இதே போல் இப்போ எல்லா உருண்டையும் ரெடி பண்ணிடலாம். எல்லா உருண்டையும் இதே போல் ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுத்து இதை வறுக்க ஆரம்பிச்சிருவோம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் இல்லைன்னா அடிகனமான ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கலாம். இதில் ஆயில் சேர்த்துக்குவோம். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். இந்த உருண்டை ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, இதை எடுத்து ஒன்றொன்னா அதில் சேர்த்துடலாம். நம்ம 1 நிமிஷத்துக்கு ஒருக்கா இதை லேசாக எப்படியே நம்ம உருட்டி உருட்டி விடணும். பாருங்கள், இந்த செல்லில் அப்படியே லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுல்ல. இது 5 நிமிஷம் தான், மொத்தமாகவே நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு 5 நிமிஷம் தான் ஆகும். அது லேசாக அதுக்கு பரட்டி பரட்டி விட்டுறணும். பாருங்கள், அப்படி லேசாக செவக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டவ் ஃபுல்லாகவே மீடியம் ஃப்ளேம்லேயே தான் நம்ம வச்சுக்கணும். பாருங்கள், எல்லாமே அப்படியே சூப்பராக கோல்டன் கலரில் வந்துருச்சா? அவ்வளோதான், சூப்பரான கோலா உருண்டை வறுவல் தயார். இப்போ இது எல்லாத்தையும் பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இங்கே இருங்க, எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அதே போல் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை நீங்கள் செய்து பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அடுத்த ரெசிபி பார்ப்போம். அடுத்த ரெசிபி மட்டன் காராமணி. இது கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் டிஃபனுக்கெல்லாம் ரொம்ப அருமையான சைட் டிஷ்ஷு. ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேன். ஒரு 5 பச்சை மிளகாய் இது போல் கீறி விட்டுட்டு சேர்த்துடலாம். ஒரு நிமிஷம் போல் இதை நல்லா வதக்கிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சிடலாம். அடுத்து ஒரு 5 பூண்டு பல் இதில் சேர்த்துடலாம். இதையும் நல்லா வறுத்துடணும்.
இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுருவோம். ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல். இதை நல்லா வதக்கிக்கணும். தேங்காய் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம். போதும். ஃபஸ்ட்டு இந்த பச்சை மிளகாய் வதக்கி வச்சுருந்தோம்ல, இதை மட்டும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். பச்சை மிளகாய் பேஸ்ட் மாதிரி அரைக்கக்கூடாது, இது போல் கொஞ்சம் திப்பி திப்பியாக அரைச்சிக்கணும். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஒரு துண்டு பட்டை, இது போல் சின்ன சின்னதாக அப்படி உடச்சிக்கோங்க. ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய். ஏலக்காய் நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு பெரிய வெங்காயம், பெரிய வெங்காயம் இல்லை, ஒரு 10-15 சின்ன வெங்காயம் இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். இதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம். கொஞ்சமாக உப்பு, இது வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக சேர்த்துக்கிறேன். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இல்லை. இப்போது சின்னதாக ஒரு தக்காளி பழம், இதையும் சேர்த்துடலாம். தக்காளி பழம் சேர்த்ததுக்கப்புறம் இதை நம்ம வதக்கி விட்டுட்டு ஒரு நிமிஷம் போல் மூடி வச்சுருவோம். தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. அதே நேரம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம பச்சை மிளகாய் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை எடுத்து இப்போ சேர்த்துடலாம். இப்போ இதோட ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை மூடி வச்சிடலாம். இந்த பச்சை மிளகானுடைய வாசனை ஏற்கனவே மீதி எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த மாவில் இப்போ ரொம்ப குட்டி குட்டியாக உருண்டை உருட்டிக்கணும். கையில் இது போல் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இந்த சைஸ்க்கு மாவு எடுக்கணும். நம்மளுடைய கோலா உருண்டை இந்த சைஸ் தான் இருக்கணும். இது போல் நம்ம சின்ன சின்னதாக உருட்டுறதுனால தான் இதை காராமணி உருண்டைன்னு சொல்கிறோம். இப்போ இதே போல் எல்லாத்தையும் உருட்டி வச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உருட்டியிருக்கோன்னு. இது உருட்டுறது கொஞ்சம் லேட் ஆகும், இருந்தாலும் இது போல் உருட்டினா தான் இந்த கிரேவி நமக்கு இதில் சேரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏற்கனவே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம்ல, மீதி உப்பு இப்போ சேர்த்துடலாம். இப்போ நல்லா கொதிக்குது இல்லை, இப்போ நம்ம இந்த உருண்டையெல்லாம் சேர்த்துடலாம். இப்படி லேசாக பரட்டி விட்டுட்டு இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். அப்போ தான் அந்த உருண்டையெல்லாம் நல்லா வெந்து வந்துடும். இடையில நம்ம திறந்து அப்பப்போ பரட்டி விட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுல்ல. இப்படி கொதிக்கிற வரைக்கும் நம்ம ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும். எல்லா உருண்டையுமே நல்லா வெந்துருச்சு.
இப்போ நம்ம ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இன்னொரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அதுக்குள்ளேயே நம்ம அந்த தேங்காய் பேஸ்ட்டு ரெடி பண்ணிட்டு வந்துடுவோம். ஏற்கனவே தேங்காய் வதக்கி வச்சுருந்தோம்ல, அதை அந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதோட 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை அதையும் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் சோம்பு, வறுத்த முந்திரி பருப்பு ஒரு 3. அவ்வளோதான். இப்போ இதை தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ ஏற்கனவே வதக்கி எடுத்து வச்சுருந்தோம்ல இந்த பூண்டு பல், இதையும் சேர்த்துடலாம். இந்த பூண்டு பல் சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக ஒரு 2 சுற்று விட்டால் போதும். நல்லா கொதிச்சுட்டு இந்த ஆயிலெலாம் அப்படியே பிரிஞ்சு வந்துருச்சுல்ல. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல தேங்காய் பேஸ்ட் அதை சேர்த்துடலாம். அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கழுவி அதையும் சேர்த்துறேன். நல்லா சூப்பராக தயாராகிட்டுருக்கு. இப்போ நம்ம அது மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். அதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா வெந்து அப்படியே இந்த தக்காளி தோல் அப்படியே மேலே வருது இல்லை. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணியே வச்சிடலாம். அப்படியே கொதிச்சிட்டு இருக்கட்டும். அதை அப்படியே லேசாக பரட்டி விடுவோம். இதை வந்து வேகமாக அப்படியே பரட்டக்கூடாது. பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்னு. அவ்வளோதான். இன்னொரு 5 நிமிஷம் இதே போல் கொதிச்சதுன்னா சூப்பராக தயாராகிடும். இன்றைக்கி நம்ம இந்த கொத்துக்கறி வச்சு ஒரு 3 ரெசிபி ரெடி பண்ணியிருக்கோம். 3மே ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாமே நம்ம டிஃபனுக்கு, ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே எடுத்துக்கலாம். சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா இந்த 3 ரெசிபியுமே ஒன்று ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருக்கும். எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் வித்தியாசமான மெத்தடாக கூட இருக்கும். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த காராமணி ஆனால் ரொம்ப அருமையாக இருக்கும். இதை நீங்கள் மறக்காமல் எல்லாத்தையும் செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும். நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துருச்சுல்ல. இப்போ இதை இறக்கி வச்சிடலாம். இப்போ அடுத்து தாளிச்சிருவோம். ஒரு கரண்டியில் 1 டீஸ்பூன் ஆயில் எடுத்துக்குவோம். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். கால் டீஸ்பூன் வெறும் சோம்புத்தூள் அது சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வருதுல்ல. இப்போ இதை எடுத்து சேர்த்துடலாம். இதை சேர்த்துட்டு அப்படியே 1 நிமிஷம் மூடி வச்சிடலாம். ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துடலாம். இதை நல்லா பிரட்டி விட்டுருவோம். அவ்வளோதான். சூப்பரான மட்டன் காராமணி தயாராகிடுச்சு. மீண்டும் வேறு ஒரு சூப்பரான ரெசிபியோடு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.